ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சாம்பார் ரெசிபி, தக்காளி சாம்பார். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி 3 ஸ்பூன், அரிசி 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், லவங்கம் 4, சிறிய அளவு பட்டை, காரத்துக்கு தேவையான வத்தல் எடுத்துக்கோங்க, 4 பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய், தக்காளி பழம் 6 எடுத்துருக்கு, வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலையும் பூண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே நாம் இப்போ தேங்காயையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம தக்காளியும் வதக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம தக்காளியெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். திரும்ப நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச பொருட்கள்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. அந்த வறுத்து வச்ச பொருள்லாம் அரைச்சிக்கலாம். தக்காளியும் ஆறிடுச்சு, அதையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளித்து விட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். என்ன பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.